இங்க ஒருத்தண்ட பர்பிள் கலர்ல மேஜிக்கல் கிரையான்ஸ் ஒன்று இருக்குது. அந்த கிரையான்ஸை வச்சு இவன் எது வரைஞ்சாலுமே அது ரியலா வந்துடும். ஸோ அந்த கிரையான்ஸை வச்சு இவனுங்க ஒரு சைக்கிளை வரைஞ்சிட்டு அந்த சைக்கிள் இவனுங்க ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கார் ஓட்டிட்டு வந்த ஒரு லேடி இவங்களை அடிச்சு தூக்கிடுது. நல்ல வேலை இவனுங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா அந்த லேடியோட காரோட டயர் மட்டும் பஞ்சர் ஆயிருச்சு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு காரோட டயர் எடுத்து வரைஞ்சிட்டு அந்த டயர் எடுத்துட்டு போய் கார்ல ஃபிட் பண்ணிடுறான். அப்படி ஃபிட் பண்ணிட்டு அந்த லேடி கிட்ட ஆன்ட்டி அப்படியே எங்களை போற வழியில் டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த லேடியும் சரி ஏறிக்கோங்கப்பா, காரோட டயர்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, போற வழியில் டிராப் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த லேடி வந்து அவங்க வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்லேயே இவங்க ரெண்டு பேத்தையும் வேலைக்கும் சேர்த்து விடுறாங்க. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த கடைக்கு வந்த ஒரு பாட்டி கையட்டாம மேல இருக்கிற ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு அந்த பாட்டிக்கு காலு கடையில ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரைஞ்சிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த பொருளை எடுத்துருது. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்துட்டு இந்த கடையில பூமா ஷூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். பூமா ஷூஸ் தானே, இதான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற கிரையான்ஸ் எடுத்து பூமாவை வரைஞ்சி இந்த கடைக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு குழந்தை பொம்மை ஹெலிகாப்டர்ல உட்காந்துட்டு பறந்துருன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம தலைவன் இந்த நான் வந்து பறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டருக்கு மேல ஒரு விங்ஸ் ஒன்று வரைஞ்சி விட்டுறான். அதனால அந்த ஹெலிகாப்டர் பறந்துட்டு போக இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா என்ன திடீர்னு ஹெலிகாப்டர் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் தொங்கிட்டே போறாங்க. அப்படி தொங்கிட்டே போகும்போது கீழே இறங்க முடியாத அந்த பாட்டியும் சேர்ந்து அந்த ஆண்டி காலை பிடிச்சிட்டு தொங்கிட்டே போகுது. இதனால கடையில இருக்கிற எல்லா பொருளும் அங்கங்க கீழே விழுந்து பறந்துட்டு இருக்குது. இவ்வளவு கலவரத்துக்கு நடுவில் நம்ம தலைவன் உட்காந்து ஹெட்செட்டை மாட்டிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் பின்னாடி திரும்பி பார்க்கறான், கடையே கொழுந்துட்டு எரிஞ்சிருது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேத்தையும் வேலையை விட்டு தூக்கிடுறானுங்க. இவனுங்களை வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த லேடியும் வேலையை விட்டு தூக்கிடுறானுங்க.